முரளிதரன் ஒரு நல்ல சங்கீத வித்வான். அவன் இசைக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து வந்தான். அவன் கடவுள் பக்தி மேலிட்டாலும் இயற்கை அழகால் கவரப்பட்டதாலும் பாடல்களை அனுபவித்து பாடி வந்தான். இதனால் அவன் பல பாடல்களை இயற்றினான். அந்த பாடல்களை மற்றவங்களும் பாடி வந்தாங்க. முரளிதரனை பற்றி கேள்விப்பட்ட அந்த நாட்டு மன்னன் அவனை தன்னுடைய ஆஸ்தான வித்வானாக இருக்கும்படி வேண்டினான். முரளிதரன் அதுக்கு இணங்காம, அரசே, என்னுடைய மனமகிழ்ச்சிக்காக நான் உலாவரப்ப எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ என்னுடைய இசையால் கவரப்பட்டு பறவைகளோ மிருகங்களோ என்னை சுற்றி நின்றுக்கும். மனிதர்களும் என்னை சூழ்ந்து நின்று என்னுடைய இசையை ரசிப்பாங்க. இதை நான் தடுக்கிறதும் இல்லை, ஆட்சேபிக்கிறதும் இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு இடையில் மனிதர்களுக்காக மட்டும் பாட சொன்னால் அந்த இடத்துல ஒரு நாளில் ஒரு வேளைக்கு மேலே தங்க மாட்டேன். அங்கே 1 மணி நேரத்துக்கு மேலே பாடவும் மாட்டேன். அதனால் நான் என்னை தர்பாருக்குள்ளேயே இருக்க செஞ்சுக்க விரும்பலை அப்படின்னு சொன்னான். மன்னன் அதுக்கு, சரி சரி, அப்படின்னா என்னுடைய தர்பாருக்கு வந்து 1 மணி நேரம் பாடி அங்கே இருக்கிறவங்கள மகிழ்வியுங்க, அது போதும்னு சொன்னான். முரளிதரன் அதுக்கு சம்மதிச்சான். மன்னன் தன்னுடைய அமைச்சர்கிட்ட என்ன சொன்னான்னா, அமைச்சரே, முரளிதரன்கிற மாபெரும் சங்கீத வித்வான் நம்முடைய தர்பாருக்கு வந்து பாடுறதுக்கு சம்மதிச்சிருக்காரு. அவர் 1 மணி நேரம் பாட போகிறதா சொல்லியிருக்காரு. நீங்கள் அவருடைய இசை கச்சேரிக்கு செய்கிற ஏற்பாடுகளால் அவர் மகிழ்ந்து போய் நம்மோட தர்பாரிலேயே நிரந்தரமாக தங்கிடணும். அதனால் அதுக்கு தக்கபடி எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கன்னு சொன்னான். அமைச்சரும் முரளிதரனுடைய இசை கச்சேரிக்காக பிரமாதமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய தொடங்கினார். முரளிதரன் அமர்ந்து பாடுறதுக்காக ரத்தின கம்பளத்தை விரித்து வச்சார். பாடகர் அப்பப்போ சாஞ்சுக்கிறதுக்காக திண்டுகளை வச்சார். அவருக்கு விசிறி வீச 2 பேரை நியமித்தார். அந்த கச்சேரியை கேட்க நகரத்தில் இருக்கிற பிரமுகர்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டாங்க. பாடகர் ஒரு பாட்டை பாடி முடித்ததும் உடனே கை தட்டுறதுக்காக பல பேரையும் அவர் நியமித்தார். குறிப்பிட்ட நாளில் கச்சேரி செய்கிறதுக்காக முரளிதரன் தர்பாருக்கு வந்தான். மன்னனே அவனை வரவேற்று மாலை அணிவிச்சு தான் செஞ்சிருக்கிற ஏற்பாடுகளையெல்லாம் விவரித்து, இதில் ஏதாச்சும் குறை இருந்தால் தெரிவியுங்க, இப்போவே சரி செஞ்சிடுறேன்னு சொன்னான். முரளிதரனும் சிரிச்சுட்டே, சங்கீத வித்வான் விரும்புகிற ஒரே ஏற்பாடு அவன் முன்னாடி இசையை ரசித்து கேட்கிற அன்பர்கள் கூட்டம்தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவன் மேடையில் ஏறி அமர்ந்து கச்சேரியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சபையோர்கிட்ட, மதிப்பிற்குரியவர்களே, என்னுடைய பாட்டுகள் வழக்கமாக எல்லா வித்வான்களும் பாடுற விதத்தில் இருக்காது. என்னுடைய மனோதர்மப்படி தான் அவை இருக்கும். நான் ஏதாச்சும் தவறு செஞ்சால் நானே தான் திருத்திக்கணும். உங்களுக்கு என்னுடைய பாணி வழிமுறைகள் புரியாதும் போயிடலாம். அதனால் என்னுடைய இசைக்கு இடையூறு செய்யாமல் மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்து என்னை பாட அனுமதிக்குமாறு கேட்டுக்கிறேன். நான் பாட போகிறது 1 மணி நேரம் மட்டும்தான், அதுக்கு மேலே இல்லைங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கச்சேரியை ஆரம்பித்தான். 1 மணி நேரம் ஆனதும் அவன் பாடுறதை நிறுத்திட்டு, சொன்னபடி 1 மணி நேரம் பாடிட்டேன், எனக்கு விடை கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுந்து நின்னான். அப்போ அவனுடைய இசை அற்புதம்னு சொல்லி மேலும் 1 மணி நேரம் பாடும்படி வேண்டினாங்க. ஆனால் முரளிதரனோ அதுக்கு இணங்காமல் மன்னன் கொடுத்த சன்மானத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிட்டான். மன்னனோ தான் செய்த ஏற்பாடுகளால் முரளிதரனுடைய மனசை கவர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு அமைச்சர்கிட்ட என்ன சொன்னான்னா, அமைச்சரே, இந்த முரளிதரன் உயர்தர சங்கீத வித்வான்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கர்வம் கொண்டவனா அல்லது இல்லையாங்கிறது தான் சரியாக தெரியலை. இவன் எங்கேயாச்சும் 1 மணி நேரத்துக்கு மேலே பாடுனா அதை எனக்கு தெரிவிக்கும்படி நம்முடைய ஒற்றர்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னான். அப்போத்திலிருந்து முரளிதரனை ஒற்றர்கள் கண்காணிக்க தொடங்கினாங்க. தர்பாரில் முரளிதரன் கௌரவிக்கப்பட்ட விஷயம் நாடெங்கிலும் பரவுச்சு. பிரபுக்களும் பணக்காரர்களும் முரளிதரனை தம்முடைய இல்லங்களில் கச்சேரி செய்ய அழைச்சாங்க. அவனும் எல்லாருடைய அழைப்புகளையும் ஏற்றாலும் எங்கேயுமே 1 மணி நேரத்துக்கு மேலே பாடலை. ஆனால் அவனை 1 மணி நேரத்துக்கு மேலே எப்படியாச்சும் பாட வைக்கிறது அப்படின்னு நினச்சி ஒரு பிரபு முரளிதரனை யாராச்சும் ஒருவர் தம்முடைய வீட்டில் 1 மணி நேரத்துக்கு மேலாக பாட வச்சா அவருக்கு 2 லட்சம் வராகன்கள் பரிசளிப்பதா சொன்னார்.
இதனால முரளிதரனை கச்சேரி செய்ய அழைப்பவருடைய எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகமாயிடுச்சு. ஏழை பணக்காரர்னு நிறைய பேர் அவனை தம்முடைய இல்லங்களுக்கு கூப்பிட்டாங்க. முரளிதரனும் எல்லாருடைய அழைப்புகளையும் ஏற்று 1 மணி நேரமே கச்சேரி செஞ்சான். சில ஏழைகள் அவனை 1 மணி நேரத்துக்கு மேலே பாட வச்சு பிரபு அறிவிச்ச 2 லட்சம் வராகன்களை அடைய விருப்பப்பட்டாங்க. இது தெரிஞ்சும் அவங்க மேலே இறக்கப்பட்டு முரளிதரன் 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்களுடைய வீடுகளிலும் பாடலை. பழுப்பூரில் பரமன்னு ஒரு ஏழை இருந்தான். அவனுக்கு இசைனா உயிர். அவன் பல தடவைகள் முரளிதரனை தொடர்ந்து போய் பல இல்லங்களிலும் தனியாக பாடிக்கொண்டிருக்கிறப்பவும் கேட்டு ரசித்து வந்தான். அவனுடைய இசையை பற்றி பரமன் எல்லாருக்கிட்டவும் புகழ்ந்து கூறியும் வந்தான். பலர் முரளிதரனை கர்வம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறத அவனால் சகிச்சுக்க முடியலை. அதனால் ஒரு நாள் அவன் முரளிதரனை பார்த்து, ஐயா, உங்களை பார்க்கறதையே நான் பெரும் பாக்கியமாக கருதுறேன். உங்களை நிறைய பேர் மண்டகர்வம் பிடிச்சவர்னு சொல்கிறத என்னால் சகிச்சுக்க முடியலை. என்னோட வீட்டுக்கு வந்து நீங்கள் பாடி இந்த அபவாதத்தை போக்கிக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக வேண்டுனான். முரளிதரனும் அவனை பரிவாக பார்த்து, அப்பனே, மக்களுடைய ஏழ்மையை போக்குறது அரசுடைய கடமை. இதை வேறு சிலர் பொறுப்பேற்க முன்வராங்க. அதை சமூக சேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க. யாராச்சும் என்ன கர்வம் பிடிச்சவன்னு கூறினா என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் முடியாதுங்கிறத செய்ய நான் முயல மாட்டேன். உன்னோட வீட்டிலோ நான் 1 மணி நேரத்துக்கு மேலே பாட மாட்டேன். இதுக்கு உனக்கு சம்மதம்னா நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்து பாடுறேன்னு சொன்னான். பரமனதுக்கு, நீங்கள் உங்களால் முடிவதை செய்கிறதா சொன்னீங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி அவனை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். அவன் வேற யாரையுமே முரளிதரனுடைய இசையை கேட்கறதுக்காக தன்னோட வீட்டுக்கு அழைக்கலை. வேற எந்த ஏற்பாட்டையும் அவன் செய்யவும் இல்லை. முரளிதரனை அவன் ஒரு பலகையில் உட்கார வச்சு அவனுக்கு எதிரிலேயே உட்கார்ந்துக்கிட்டான். முரளிதரன் பாட ஆரம்பித்தான். பரமன் மெய் மறந்து அதை கேட்டுக்கிட்டு இருந்தான். 1 மணி நேரம் ஆனதும் அவன் டக்குன்னு பாட்டை நிறுத்திட்டான். பரமனப்ப, ஐயா, என்ன இது? பாட்டை முழுசுமா பாடி முடிக்காம பாதியில் நிறுத்திட்டீங்களே, இது முறையா அப்படின்னு பணிவாக கேட்டான். அதை கேட்ட முரளிதரன் புன்னகை புரிஞ்சு பாதியில் நிறுத்தின பாட்டை பாடி முடிச்சதோடு இன்னும் 2 மணி நேரம் பாடி பரமனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் மகிழ செஞ்சான். ஒற்றர்கள் மூலமாக இந்த விஷயத்தை மன்னன் தெரிஞ்சுக்கிட்டு பரமனுக்கு அந்த பிரபு கிட்டிருந்து 2 லட்சம் வராகன்களை வாங்கி கொடுத்ததோடு தானும் நிறைய பரிசுகளை கொடுத்தான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, முரளிதரன் மன்னன் எவ்வளவு வேண்டியும் 1 மணி நேரத்திற்கு மேல் பாட முடியாது என்று கூறிவிட்டான். இது அவனது கர்வத்தை தானே காட்டுகிறது. ஆனால் பரம ஏழையான பரமனுடைய வீட்டில் மட்டும் 3 மணி நேரம் பாடினானே. பரமனுக்கு பிரபுவிடமிருந்து 2 லட்சம் வராகன்கள் கிடைக்க செய்து அவனுடைய ஏழ்மையை போக்க வேண்டும் என்றா முரளிதரன் நினைத்தான்? இது உண்மை என்றால் மன்னனிடம் கர்வத்தோடு பதில் கூறி ஏழை பரமனுக்கு பரிவு காட்டியது அவனுடைய இயல்பில் முரண்பாடுதானே? என்னுடைய இந்த சந்தேகத்தை போக்க சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, முரளிதரனின் போக்கில் எந்தவித முரண்பாடும் இல்லை. அவனுக்கு இசையில்தான் மிகுந்த பிடிப்பு. இதை அவனது கர்வம் என கூற முடியாது. மன்னனின் தர்பாரில் பாட சென்றபோது மன்னனிடம் தனக்கு வேண்டியது இசையை ரசிக்கும் அன்பர்களே என்று கூறினான். அவன் பாடிய இடங்களிலெல்லாம் தான் எதிர்பார்த்த ரசிகர்களை அவன் காணவில்லை. ஆனால் பரமன் வீட்டிற்கு போய் அவன் பாடும்போது சரியாக 1 மணி நேரம் பாடிவிட்டு பாடிய பாட்டை பாதியில் நிறுத்தினான். ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த பாட்டை முரளிதரன் பாதியில் நிறுத்தியது முறையல்ல என்று பரமன் கூறி அந்த பாட்டை பாடி முடிக்கும்படி வேண்டினான். அவன்தான் தான் விரும்பிய சரியான ரசிகன் என எண்ணி மகிழ்ந்து முரளிதரன் மேலும் 2 மணி நேரம் பாடி பரமனையும் அவனது குடும்பத்தவரையும் மகிழ்வித்தான். முரளிதரன் இசைக்குத்தான் முதலிடம் கொடுத்தான். இசையின் பால் அவன் கொண்ட ஈடுபாட்டை கர்வம் என்று கூற முடியாது. அவன் பரமனின் வீட்டில் 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக பாடியது அவன் இசையை ரசித்து கேட்கிறானே என்ற காரணத்தினால்தானே ஒழிய அவனுக்கு பிரபுவிடமிருந்து 2 லட்சம் வராகன்களை வாங்கி கொடுத்து அவனுடைய ஏழ்மையை போக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல.
ஏழ்மையை போக்குவது அரசின் கடமை என முரளிதரன் கூறியதே இதற்கு சான்றாகும். எனவே முரளிதரனின் போக்கில் எந்தவித முரண்பாடும் இல்லை என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.